الحمد لله القوي المتين ناصر المستضعفين وقاسم الجبارين نحمده على ما قضى ونشكره على ما أعطى له الحمد في الأولى والآخرة وله الحكم وإليه ترجعون وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له رب البريات وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله سيد البريات صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس صدق الله العظيم. عن عبد الله بن مسعود رضي الله تعالى عنه يقول سئل النبي صلى الله عليه وسلم عن الوسوسة قال رسول الله صلى الله عليه وسلم تلك محض الإيمان رواه صحيح مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு சுருக்கமான குறுகிய கால வாழ்க்கைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த உலகத்தில் வழங்கி இருக்கிறார். நிச்சயமாக சத்தியமாக உலகத்துடைய வாழ்க்கை அது அழிந்து போகக்கூடியது, முடிந்து போகக்கூடியது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுதான் குர்ஆன் அல்லாஹு தஆலா ரொம்ப தெளிவாகவே பேசுறான். யா அய்யுஹன்னாஸ், ஏ மனிதர்களே, இன்ன வஅதல்லாஹி ஹக், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அது உண்மையானது. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, துனியாவுடைய வாழ்க்கை உங்களை ஏமாத்தாம ஈக்கட்டும் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. அப்படி எல்லாம் துனியாவுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்க யாரும் ஏமாந்துடவான. இது யாரு சொல்றான்டா? முழு உலகத்தை படைத்தவன், முழு உலகத்தை பரிபாலிக்கக்கூடியவன், போஷித்து பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மனிதர்களை பார்த்து சொல்ற வார்த்தை ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, உலகத்துடைய வாழ்க்கையை பார்த்து நீங்க ஏமாறுவான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு மனிதன் உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல எப்படி வாழணும் என்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எப்படி படிச்சு கொடுத்தாங்கன்னா, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை என்கிட்ட வந்தாங்க. அகத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமன் கபைய, என்னுடைய 2 தோள் புஜங்களையும் பிடிச்சி
உளுத்தி சொன்னாங்க, அப்துல்லா இப்னு உமர், நீங்க உலகத்துல வாழக்கூடிய நேரம் குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் என்றார். உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு பரதேசிய போல, வழிபோக்கனை போல உலகத்துல வாழுங்க. அப்படி இல்லையா அவ ஆபிரு சபீல், பாதையை கடக்கக்கூடிய ஒரு பிரயாணிய போல உலகத்துல வாழும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை வச்சு இப்படி சொன்னாங்கண்டா, உலகம் என்றது இருக்கிறேன் அது எப்பயுமே ஓடிக்கொண்டுதான் நீக்கும். நாங்க உலகத்துல வாழாட்டி இந்த விஷயம் என்ன நடக்காது, எங்களால தான் இந்த மஸ்ஜித் இயங்குது, எங்களால தான் இந்த குடும்பம் நடக்குது, எங்களால தான் இந்த வேலை தளம் ஓடுது, இப்படியெல்லாம் நாங்க பல கற்பனைகள் ஓட்டிக்கொண்டு இருப்போம். ஆனா அல்லாஹ் சொல்றான், நீங்க உலகத்துல ஈக்கிறீங்களோ இல்லையோ, உலகத்துல இயக்கம் ஒரு நாளும் நிக்க போறல்ல, அது ஓடிக்கொண்டுதான் நீக்கும். எங்கட இடத்துக்கு இன்னும் ஒருத்தர் நிச்சயமாக வருவார். நாங்க செய்யக்கூடிய நிர்வாகத்தை இன்னொருத்தர் செய்வார். நாங்க செய்யக்கூடிய பரிபாலனத்தை இன்னொருத்தர் பொறுப்பெடுப்பார். இது உலகம் ஓடிக்கொண்டுதான் நீக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல மௌத்தன் ஒன்று வந்தால், உலகத்துல எங்களுக்கு என்ற ஒரு முடிவு ஒன்று வருமே, நிச்சயமாக எங்களுக்கு ஒரு முடிவு இருக்குது. எங்கட பேச்சுக்கு ஒரு ஓய்வு இருக்குது, எங்கட மூச்சுக்கு ஒரு முடிவு இருக்குது. நிச்சயமாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் எங்களுக்கு மௌத்து வரும், சந்தேகம் கிடையாது. அந்த நாள் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையுடைய ஹகீகத் யதார்த்தத்தை பாருங்க. எங்கட ஜனாஸா வைக்கப்பட்டா எத்தனை நாளைக்கு வச்சுக்கொள்ள போறீங்கன்னு யாரும் கேட்கறது கிடையாது. எத்தனை நாள் ஆஜியாரை வச்சுக்கொள்ள போறீங்க, எத்தனை நாள் இவரோட ஈக்க போறோம், நாங்க எத்தனை நாளைக்கு நாங்க இவரை பார்த்து கொண்டு ஈக்க போறோம். எதிர்த்த உடனே கேட்கிற முதலாவது கேள்வி, எப்ப இந்த ஜனாதாவை கொண்டு போய் அடக்கிறது, எப்ப இவரை நாங்க தூக்குறது, எப்ப இந்த மையத்தை தூக்குறது, கேட்கிற கேள்வி. நாங்க வாழக்கூடிய இந்த சாதாரண வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையிலே பல விஷயங்கள் எல்லாம் படிச்சு தந்து கொண்டுதான் நீக்கிறான். உலக வாழ்க்கை ஓடிக்கொண்டேக்கும். ஒரு நாளும் நிகழ துணியால காலையில மௌத்தாகினா அந்தியாகக்கூடிய நேரம், மாலையாகக்கூடிய நேரம் அவர் கபரில் தான் நீக்கிறார். இன்றைய நாள் ஈக்கிறார், நாளைய நாள் இதே நாள் கபரில் ஈக்கிறார். எவ்வளவு மனிதர்கள் உலகத்துல கொடி கட்டி வாழ்ந்தவங்க. கொஞ்சம் கபரிஸ்தான்களை கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஒரு ஃப்ரீ டைம் ஒன்று எடுத்தா கொஞ்சம் கபரிஸ்தான்ல நடங்க. இந்த கபருக்குள்ள ஈக்கக்கூடிய மக்கள் எல்லாம் யார்? உலகத்துல வாழக்கூடிய நேரம் நான் மௌத்தாகணும் 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 என்று மௌத்த ஆசை வச்சு வாழ்ந்தவங்களா ஈக்கிறாங்க. இல்ல, உலகத்துல வாழக்கூடிய நேரம் கொடி கட்டி வாழணும், பெரிய நிலைமைக்கு போகணும், லைஃப்ல பெரிய செட்டில் ஆகணும். இப்படி நினைச்ச மக்கள் இப்ப உடுக்கிறதுக்கு உடுப்பு இல்லாம, காலில் போடுறதுக்கு செருப்பு இல்லாம கபரில் வைக்கிறாங்களா இல்லையா? எத்தனை நபிமார்கள் வைத்தாங்க, எத்தனை சஹாபாக்கள் வைத்தாங்க. ஏன் இந்த வாழ்க்கையுடைய ஹகீகத் யதார்த்தத்தை விளங்கி விளங்காதமா ஏன் நடிக்கிறோம், ஏன் இப்படி வாழ்றோம்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த காலத்துல வாழ்ந்த பெரிய பெரிய இமாம்கள், ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ், உலமாக்கள் இருக்கிறாங்க, கேளுங்க, உலமாக்கள் கிட்ட கேளுங்க. ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ் யாருன்னு கேளுங்க. உலகத்துல மூணா பிரிச்சு ஒன்று ஆட்சி செஞ்சோம், 3 பகுதி ஆட்சி செஞ்சோம். பெரிய ஒரு ஆட்சியாளர், பெரிய இபாதத் செய்யக்கூடிய மனிதன். இந்த ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு பக்குவமா இருந்தாங்கன்னா, ஒரு நாளைக்கு 1000 ரகாத் நஃபில் தொழுவார். இது நான் செல்றது சுன்னத்தான தொழுகை. 1000 ரகாத் ஒரு நாளைக்கு நஃபில். அப்ப வாழ்க்கை எப்படி பக்குவமாயிடும்? அப்படி சுகண்டியாக வாழ்ந்த மனிதன், அவ்வளவு பக்குவமாக வாழ்ந்தவர், அவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தோடு இருந்தவர், மௌத்தா போகக்கூடிய நேரம் அவருடைய ராணுவ படையை பார்க்கிறார், ஆர்மி போர்சஸை பார்க்கிறார். அவருக்கு பாதுகாப்பு இந்த பாதுகாவலர்கள் எல்லாம் பார்க்கிறார். பார்த்து கேட்கிறாங்க, நான் சக்கராத்துல ஈக்கிறேன், இங்க ஈக்கக்கூடிய ஆர்மி போர்சஸ்ல யாராவது, பாதுகாவலர்களை யாராவது ஒருத்தர் ஏண்ட மௌத்த தடுக்கிற சக்தி யாருக்கு சரி ஈக்கிறார்? யாராவது நீங்க காப்பாற்றணுமா என்று சொல்லுங்களேன். எல்லாம் சொன்னாங்க, எங்களால் என்ன உங்களை காப்பாற்றலாம், அரசை உங்களை காப்பாற்ற முடியாது, ஹயாத்தோட நேரம் உங்களை பாதுகாக்கலும், ஆனா மௌத்துல இருந்து பாதுகாக்கிற சக்தி எங்களுக்கு இல்லைண்டா. இந்த நேரத்தில் அழுது 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 சொன்னாங்க, இனே அடக்கம் செய்யக்கூடிய அந்த கபரை கொஞ்சம் கொண்டு போய் காட்டுங்க, இடத்தை காட்டுங்க. தூக்கி கொண்டு போய் அவருடைய கபர் காட்டப்படுவது கண்ட உடனே அழுகுறாங்க, நான் மௌத்தாகின இந்த கபரை தான் என்னை அடக்கம் செய்வாங்க. அழுது அழுது குர்ஆன் ஒரு ஆயத்தை ஓதுறாங்க, மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, இவ்வளவு நாள் நான் சம்பாதிச்ச சொத்து செல்வம் எனக்கு பலன் தரலே. ஹலக அன்னி சுல்தானியா, இவ்வளவு பெரிய ஆட்சியை வச்சீங்க, ஒன்றுமே எல்லாமே அழிச்சு போட்டு
எல்லாம் அழிஞ்சு வைத்துட்டு ஒன்றும் எனக்கு கை கொடுக்கல. ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ் வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை விளங்கி வாழ்ந்தார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே உலகத்துடைய வாழ்க்கை அது லேசானதல்ல. அதோட நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் அது பெரிய ஒரு பாரம். அது உலகத்துடைய வாழ்க்கை ஏன் லேசானது இல்லை என்று சொல்றோம் என்றா, உலகத்துல நாங்க உலகத்தை மட்டும்தான் சம்பாதிக்கிறோம். அதிகமான மனிதரால பாருங்க, உலகத்துல வாழக்கூடிய நேரம் உலகத்தை மட்டும்தான் தேடுறாங்க. அடே அவங்க யோசிக்கிறாங்க, கேட்டா சொல்றாங்க, வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் இந்த வாழ்க்கை, திருமணமும் ஒரு தடவை தான், உலக வாழ்க்கையும் ஒரு தடவை தான், வாழக்கூடிய வாழ்க்கையில நாம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணுமே. ஆனா சொல்லக்கூடியவங்க யோசிக்கிறாங்க, இல்ல உலக வாழ்க்கையில தான் நீ சொர்க்கத்தையும் சம்பாதிக்கும், உலக வாழ்க்கையில தான் நீ கபருக்காக வேண்டியும் தயாரிப்பு செய்யும். இது அவங்க சிந்திக்கிறாங்க. இல்ல உலக வாழ்க்கையில சந்தோஷம் அழிக்கணும், ஆனா அதுக்காக வேண்டி ஆகிரத்துடைய வாழ்க்கையை நாம் ஒரு நாள் மறக்கிறல்ல. இதை மறந்து நாம் உலகத்துல வாழ்றல்ல. இப்படி மறந்து வாழ்ந்தா எங்களை போட மடையனும் உலகத்துல இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் அல்லாஹு தஆலா உம்மத்துக்கு எவ்வளவு பயான் செய்ய இயலுமோ, எவ்வளவு உம்மத்துக்கு விளங்கப்படுத்த இயலுமோ அவ்வளவு உலகத்தை பத்தி விளங்கப்படுத்துறான். கொஞ்சம் சிந்திங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உலகத்துடைய வாழ்க்கை அது கொசீட ரக்கேக்கும் எனக்கு பொறுமதி இல்லை. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், உலகத்துடைய வாழ்க்கை பொறுமதியாயினா நான் களிமா சொல்லாத காபிர்கள் எல்லாம் செம்பாக படைச்சீப்பன் என்று குர்ஆன்ல சொல்றான். எப்படி வார்த்தை பொறுமதி என்றொண்டீந்தா நாங்க காபிர்களையும் செம்பா படைச்சீப்போம், நாங்க தங்கத்தால அவங்களுக்கு ஊடு முடிச்சீப்போம். ஏன்னா எனக்கு பொறுமதி இல்லை. இன்னும் சில உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, உலகத்துடைய வாழ்க்கை அது ஒரு கிழவிக்கு வயதான ஒரு மூதாட்டி குடுப்பாட்டின பட்டு புடவைய போடும். ஒரு மூதாட்டி அலங்காரம் செய்யறதுல ஏதாவது பலனீக்கா? மூத்தவர்கள் இந்த வார்த்தையை விளங்குவாங்க. ஒரு மூதாட்டி எவ்வளவு அலங்காரம் செஞ்சாலும் ஏதாவது புரோசனமீக்கா? அவ ஒரு மூதாட்டி, வயதானவர், ஒரு புரோசனமும் இல்லை அதுல. அதை போலதான் உலகத்துடைய வாழ்க்கை வெறும் அலங்காரம் தான், புரோசனம் காண முடியாது. உலமாக்கள் சொல்றாங்க, துனியாவுடைய வாழ்க்கை ஒரு கழிவறைய போல். டொய்லெட்டை ஒப்பிட்டு காட்டினா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா கௌம், ஏ கூட்டத்தார்களே, இன்னமா ஹாதிஹில் ஹயாத்தித் துன்யா மதா. உலகத்துடைய வாழ்க்கை மதா என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். மதா என்றா அரபுல ஒரு வார்த்தைக்கு பலவிதமான கருத்துக்கள் வரும். சிங்கம் என்றது எல்லாம் நினைக்கிற அசத், அதுக்கு மட்டும்தான் சிங்கம் என்று 40 வார்த்தைக்கு சிங்கம். கிட்டத்தட்ட அரபுல பல வார்த்தைகள் சொல்லு. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இந்த இடத்துல மதான்னு பாவிக்கிறான். இது உலமாக்கள் விளக்கம் எழுதி இருக்கான். மதான்னா என்ன தெரியுமா? ஒரு மனிதன் வீட்டுல அவனுடைய அடுப்பங்கரையில பாவிக்கக்கூடிய அந்த அடுப்பு சட்டியை முடிக்கிறதுக்கு பாவிக்கிற புடவை, இதுதான் உலகத்துடைய வாழ்க்கை. இந்த அடுப்புல பாவிக்கிற அந்த அடுப்பங்கரையில பாவிக்கிற புடவை ஒரு பொறுமதி இல்லாத விஷயமே. நாங்க மூக்கு சிந்தக்கூடிய புடவையை கூட அடுப்படிக்கு கொடுக்க மாட்டோம். ஏன்? அது எங்களுக்கு மூக்கு சிந்த சரி பொரோசனம் என்ன நினைப்போம். பொரோசனமே இல்லாத ஒரு புடவை, எடுக்க வழி இல்லாத ஒரு புடவையை கொடுப்போம், இதை பாவீங்க என்று. அப்படியாப்பட்ட புடவைக்கு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உலகத்துடைய வாழ்க்கையை சமமாக்குறான். பொறுமதியே இல்லாது. ஏன்? சட்டி சில சட்டிகளை தூக்கி அதை அடுப்புல வைக்கும், சில சட்டிகளை அடுப்புல இருந்து கீழே இறக்கும். உலக வாழ்க்கையும் அப்படித்தான். செலவுகளை தூக்கிவிடும், செலவுகளை கீழே ஆகும், ஒன்றுக்கும் பொரோசனம் இல்லாம அது உட்கார்ந்து கொண்டிருக்கும். இதுதான் உலக வாழ்க்கை. அல்லாஹ் பயங்கரமா பயான் செய்யலாம். ஆனா மனிதர்கள் இன்னமும் உலக வாழ்க்கையை விளங்குறாங்க. கொஞ்சம் யோசிங்க. நாங்க ஏதாவது ஒரு சாமான ஒரு கடைக்கு வைக்க போறோம், ஒரு ஒச்சொன்னு எடுக்க போறேன்னு வைங்க. இந்த ஒச்சை வாங்கி விற்கிறவர் அல்ல, இந்த ஒச்சை உருவாக்கினோம் தெரியுமாறு, மேனுபேக்சர் பண்ணினோம் தெரியுமாறு, உருவாக்கினவர். இந்த ஒச்சை உருவாக்குறது காரணமாயிருந்தவர் இந்த கடையில நீட்டு சொல்றாரு, இந்த ஒச்சை வேக வானம் என்றார். ஏன்னா இது புரோசனம் இல்லை, இது வேகிறது உங்களுக்கு நஷ்டம், 1000 கணக்கு கொடுக்குறீங்க, எந்த புரோசனமும் இல்லை என்பதாக இவர் சொல்றாருண்டா யாரும் அந்த ஒச்ச கடிகாரத்தை வாங்க மாட்டோம். ஏன்? இது விற்கிறவர் சொல்லல, உருவாக்கினவரே சொல்றாரு. விற்கிறவனுக்கும் இது தெரியா, உருவாக்கின நான் சொல்றேன் இதுல புரோசனம் இல்லை, இது வாதவானம் இல்ல, அதை மீறி இல்ல இல்ல இது நல்லா தான் ஆகி, நீங்க உருவாக்கினவர் ஆயிருந்தாலும் இது பாக்குறதுக்கு ரொம்ப கவர்ச்சி ஆகிக்குது, நான் இதை எடுத்து பாவிக்கத்தான் போறேன், 1000 கணக்கு கொடுத்து எடுப்பேன்னு ஒருத்தன் சொன்னான்டா, இவனுக்கு நான் என்ன சொல்றேன்? இவனுக்கு செல்ல கொஞ்சம் புத்தி இல்லாதவனும் தெரியா, உருவாக்கினவனே சொல்றேன் எடுக்க வானமே, இவன் போய் ததவைங்கிறான். உலகத்தை படைச்சவன் சொல்றான் துனியாவை பார்த்து ஏமாற வானம்.
உலகத்தை உருவாக்கினவன் அவன் தான், உலகத்தை படைச்சவன் அவன் தான். அவனே சொல்றான் உலக வாழ்க்கையே மாற்றம். ஆனா நாங்க என்ன சொல்றோம்? உலக வாழ்க்கை பெரிய ஒரு நியமத்தை, பெரிய விஷயம், உலகத்துல என்னென்னலாம் சாதிக்கலுமோ எல்லாத்தையும் சாதிக்க பார்க்கிறான். மறுபடியும் மீட்டி சொல்ற உலக வாழ்க்கை உலகத்துல வாழ்றதுக்கு மட்டுமல்ல, மேலான சுவர்க்கத்தையும் அந்த உலக வாழ்க்கையிலிருந்து தான் சம்பாதிப்போம். அதுக்குரிய தயாரிப்பு இல்லாம உலகத்துல வாழ்ந்து முடியும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் சொர்க்கத்தை சம்பாதிக்கிறேன் அது லேசான காரியம் அல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் சுருக்கமான ஆயுள் தரப்பட்டி. அதுல ஆரம்ப காலத்துல வாழ்ந்த நபிமார்களுடைய கவுங்களுக்கு கொடுத்ததை போல நீண்ட ஆயுள்களுக்கு தரப்படல. அதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்களுடைய காலத்துல ஒரு தாயார் அழுது கொண்டிருக்கிறான். அதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டாங்க, ஏன் அழுவுறீங்க? சொன்னாங்க, என்னுடைய மகன் சின்ன வயதுல வஃபாத் ஆகிட்டாரு, அந்த கவலையை தாங்க இல்லாம அழுது கொண்டிருக்கிறேன். அதை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் விசாரிக்கிறார். சொன்னாங்க, அப்படியா? ஹயாத்து மௌத் அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து வாரதான், இதுக்கு ஏன் அழவணும்? நீங்க எரிங்க அல்லாஹ்வுடைய கலாக்கத்துல பொருந்திக்கோங்களே. சொன்னாங்க, சின்ன வயதுல வஃபாத் ஆகிட்டார், அததான் எனக்கு தாங்கலாம். நான் அல்லாஹ்வோட தொடர்புல தான் நீக்கிறேன், வயது சின்னது, ஐதான் தாங்கிக் கொள்ளலாம். கேட்டாங்க, எத்தனை வயதுல வஃபாத் ஆகினாரு? சொன்னாங்க, 400 வயசுலயே வஃபாத் ஆகிட்டாருங்க. இப்ப எங்களுக்கு இது சில நேரம் சிரிக்கிறமா இருக்கும். 400 சின்ன வயசுல 950 வருஷம் வாழ்ற ஒரு மனிதன் 400 வயதுல வஃபாத் ஆகிறது சின்னதுதான். 60 வருஷம் வாழ்ற ஒருத்தர் 30 வயதுல 25 வயதுல வஃபாத் ஆகினா என்ன சொல்லுவோம்? வாழ வேண்டிய வயசுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப 950 வருஷம் வாழ்ற ஒருத்தர் 400 வயதுல வஃபாத் ஆகினா பாதி வயசுல வஃபாத் ஆகும். அப்ப அது அவங்களுக்கு சின்ன வயது தான். சொன்னாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்க 400 வயதுல வஃபாத் ஆகினதுக்கு இவ்வளவு கவலைப்படுறீங்களே, பின்னுக்கு ஒரு உம்மத்தொண்டு வருவார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய உம்மத் என்ற பேர்ல ஒரு கூட்டம் இருப்பாங்க. இவனோட ஆயுசு எவ்வளவு தெரியுமா? 60 அல்லது 20 வருஷத்துல தான் அதிகமானவன் வாழ்வான். அதுக்குள்ள எல்லாம் வஃபாத் ஆகுவான். இந்த சென்னுடனே என்ன தாயிட அழுவ நின்றுட்டு திரும்பி கேட்டா, அவங்களோட ஆயுள் எங்கட 2 சுஜூதிலே முடிஞ்சிடும் போல. நான்டா அவ்வளவு சுருக்கமான வாழ்க்கை தான் உலகத்தில் அல்லாஹ் தந்திக்கிறான். ரொம்ப சுருக்கம். இதுல மேலான சொர்க்கத்தை அடைகிறது லேசி இல்லை. எல்லாம் நினைக்க வேணாம், சும்மா 5 நேரம் தொழுதா சொர்க்கம் போவே லேசி இல்லை. சஹாபாக்கள் வெறுமனே லேசாக சொர்க்கத்தை வாழ்க்கையில் அடையாது, பெரும் தியாகங்கள் வாழ்க்கையில செஞ்சாங்க. நான் உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் எப்படி தடைகள் வந்துச்சோ அந்த தடையெல்லாம் தாண்டி மேலான சொர்க்கத்தை அடைஞ்சாங்க. உலகத்துல சொர்க்கவாதி என்பதாக நன்மாராய் சொல்லப்பட்டுச்சு. நாம உலகத்துல வாழக்கூடிய நேரமும் எங்களுக்கும் சில தடைகள் வரும். அது ஷைத்தானுடைய புறத்தால வரும், அல்லாஹ்வுடைய சோதனையால வரும், எங்கட நஃப்ஸால வரும், இப்படி பல தடைகள் வரும். எனவே நாம சொர்க்கத்தை அடைகிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரணம் தான் ஷைத்தான். இந்த ஷைத்தான் மனிதன்ல சரியான முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறான். மனிதனை எப்படி வழி கெடுக்கிறோமோ அவ்வளவு வழி கெடுக்கிறதுக்கு ஷைத்தான் முயற்சி செய்கிறான். எனவே ஷைத்தானுடைய முயற்சியில பயங்கரமான ஒரு முயற்சி ஒன்று உலகத்திலே அதிகமானவங்க இதை சரியா விளங்குறாங்க இல்லை. பயங்கரமான ஒரு முயற்சியில ஒன்றுதான் வஸ்வாஸ் என்று சொல்லக்கூடிய நிலைமை. ஒவ்வொரு மனிதனையும் அப்படியே அடியோட இல்லாமக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வஸ்வாஸ். அதிகமானவங்களுக்கு தெரியா இந்த வஸ்வாஸ் என்ன என்னன்னு தெரியும். வருஷ கணக்கா புல்லாஹூது பிரபின்னா சோதுறாரு, எத்தனையோ தடவை வாயால் ஓதுறாரு, எத்தனையோ தடவை காதால கேட்கிறாரு. மின் ஷர்ரில் வஸ்வாஸில் கன்னாஸ் அல்லதீ யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இத பத்தி, வஸ்வாஸ பத்தி. ஆனா வஸ்வாஸ பத்தி அதிகமானவங்களுக்கு தெரியாது. அதிகமானவங்க நினைக்கிறது வஸ்வாஸ் என்றா நாங்க உதுவு எடுக்க போக்கல 3 தடவை 4 தடவை கழுவுரை தான் வஸ்வாஸ், இல்லாத 2 ரக்காத்துக்கு 3 ரக்காத் தொழுவுரை தான் வஸ்வாஸ். இது அல்ல வஸ்வாஸ் என்று சொல்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களுடைய உள்ளம், சில உலமாக்கள் சொல்றாங்க இன்னஹாதிஹில் குலூப ஜவ்வால், மனிதர்களுடைய உள்ளம் பல இடங்களுக்கு சுத்தி வரக்கூடியது. அப்படி என்றா பல சிந்தனைகளை சிந்திக்கக்கூடியது. அதுல நல்ல விஷயமும் வரும், கெடுதியான விஷயமும் வரும் மனிதனுடைய உள்ளத்தில். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களுடைய உள்ளத்துல வரக்கூடிய சில எண்ணங்கள், இந்த எண்ணங்கள் அப்படியே தொடர்ச்சியா மாறுறதுதான் வஸ்வாஸ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இந்த டாபிக்க சுருக்கமா பேசுறேன். சுருக்கமா கொஞ்சம் டயர்டாக இருக்கும்,
தூக்கம் வரும், பக்கத்துல யாராவது தூங்கி கொண்டா கொஞ்சம் எழுப்பாடு, அவங்களை அப்படியே தூங்க விடவான், பிள்ளையில தூங்க போடுற மாதிரி தூங்க விட்டு கொண்டு நீக்காம கொஞ்சம் எழுப்பாட்டுங்க. ஷைத்தான் எங்களுக்குள்ள முயற்சி செய்வான், நல்ல விஷயங்களை கேட்க விடமாட்டான். இந்த வஸ்வாச பத்தி குத்துபாவை தயாரிக்கிறதுக்கு நான் பட்ட பாடம் எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன எனக்கு அவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு, அவ்வளவு தடைகள். இந்த விஷயத்த பேசி தெளிவு கொடுக்க கூடாதுன்றதுக்காக வேண்டி பல தடைகள், பல விஷயங்கள் வந்துச்சு. அதனால தெளிவாக கேளுங்க, தவறாக விளங்கி கொண்டு யாரும் வீடுகளுக்கு போகவாங்க. உங்களுக்கு பேசினது விளங்க இல்லையா, ரிட்டர்ன் வந்து எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க, இப்படி பேசினீங்க என்ன விளக்கம் இருக்கு. ஏன்னா வஸ்வாசம் மிச்ச பேர் பிள்ளையா விளங்கிக்கிறான். சுருக்கமா பேசுறேன், வஸ்வாச உலமாக்கள் ரெண்டாம் இருக்கிறார். இதுல முதலாவது வகை என்னென்றா, ஒரு ஈமான்தார் 100% உள்ளத்துல ஈமான் இருக்குது, அமல் செய்யறாரு, இபாதத் செய்யறாரு, தொழுகிறாரு, ஓதுறாரு, எல்லாம் செய்யறாரு, அமல் எந்த குறையும் இல்ல, என்னென்ன இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்குதோ எல்லாம் செய்யறாரு, பாவமும் அவரு செய்யறாரு. நல்ல தெளிவா கேளுங்க, பாவமும் செய்யாம ஈமான்ல உறுதியா இருக்கிற ஒரு மனிதன், இவருடைய உள்ளத்துல வரக்கூடிய சில சிந்தனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சஹாபாக்கள் போய் கேட்டாங்க, வஸ்வாசுடைய விஷயத்தை பத்தி கேட்டாங்க. அதை விரிவா கேட்டாங்க. எப்படி என்றா, யா ரசூலல்லாஹ், எங்களோட உள்ளத்துல 100% ஈமான், கையில எந்த சந்தேகமும் இல்லை, நாங்க அமல் செய்யறோம், இபாதத் செய்யறோம், எல்லாம் செய்யறோம், ஆனா உள்ளத்துல ஒரு சந்தேகம் வருவது, உண்மையா கபரை கொண்டேதான், கபர்ல கேள்வி கணக்கு என்று சொல்றாங்க, இது உண்மையா, அல்லாஹ் என்ற ஒத்து உண்மையை ஈக்கிறானா, எங்களுக்கு மாறதானே இப்படி சிந்தனைகள் வார, அல்லாஹ் ஒத்த நீக்கிறானா, உண்மையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒத்தவங்க வாழ்ந்தாங்களா? 100% ஈமானிக்கிற முஃமின்கள் வாயிலிருந்து வாயில வார வார்த்தை இது யாரு கேட்டை? சிலவங்களுக்கு இது பிள்ளையா விளங்கும், என்ன இவர் இப்படி பேசுறாரு, இது சஹாபாக்கள் கேட்ட வார்த்தை, சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ். கேட்டா யார் சொல்ல, எங்களுக்கு சில ஈமான சந்தேகம் வருது, யார் சொல்றது, மனசு மாற்ற விஷயத்துல, தொழுற விஷயத்துல, சொர்க்க நரகத்துல விஷயத்துல, கபருடைய விஷயத்துல சந்தேகம் வருது, யார சொல்லலாம், உண்மையில இப்படி எல்லாம் நீக்கிதான் சரி. இதனுடைய நிலைப்பாடு என்ன, யார சொல்லலாம்? இவங்க கேட்டாங்க பெரிய விளக்கமான கேள்வி, சிம்பிளா சொன்னாங்க பதில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தில்க மஹ்துல் ஈமான் என்றாங்க. சொன்னாங்க 100% ஈமானிக்கிற ஒரு மனுஷனுக்கு இப்படி சந்தேகம் வருவது என்றா, பரிசுத்தமான ஈமானுக்குரிய அடையாளம் அதுதான் என்றாங்க. சிலவங்களுக்கு இது விளங்காது, நான் விளங்கப்படுத்து. இன்னொரு சஹாபி பேசுகிறேன், யார சொல்லலாம், எங்களுக்கு வர சிந்தனை ஈமானுடைய விஷயத்துல அல்ல, பாவம் செய்யணும் என்ற சிந்தனை வரும். 100% ஈமானிக்கு பாவம் செய்யறல்ல, ஆனா செஞ்சா நல்லா ஈக்குமே, ஜினா ஒன்று செஞ்சா நல்லா ஈக்குமே, டோப் கொண்டு ஒரு சொட்டொன்று அடிச்சு பார்த்தா நல்லா ஈக்குமே, கொஞ்சம் பாவிச்சு என்ன நடக்குதுன்னு பார்க்க, வேற ஒன்றும் அல்ல, எடிக்ட் ஆகுறல்ல, கொஞ்சம் பாவிச்சு பாவம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே, இப்படி சிலவங்க சிந்திக்கிறேன். ஆனா தொழுறார், ஈமான் எல்லாம் நீக்குள்ளத்துல, பாவம் செய்யறல்ல, பாவம் செய்வோமான்ற சிந்தனை வருது. அப்ப ரெண்டு விஷயம், ஒன்னாவது ஈமான்ல சந்தேகம் முஃமினான மனிதர்களுக்கு, அதே முஃமினான மனிதர்களுக்கு பாவம் செய்வோமா என்ற சந்தேகம், செஞ்சா நல்லமே எண்ணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுவும் பரிசுத்தமான ஈமானுக்கு அடையாளம் என்றா. ஏன் அப்படி சொன்னாங்கண்டா, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தெளிவா விளங்குங்க, விளையா விளங்குவான. ஷைத்தான் ஈகிறானே, அவன் விளையாட வாரது முஃமினான அடியார்கள் கிட்டதான். ஒரு கள்ளன் ஈகிறான், கள்ளன். இந்த கள்ளனுக்கு வேலை எங்க? ஏழையான வீட்டுக்குள்ள களவெடுக்க மாட்டான், பாமர மனிதர்கள் வீட்டுல போயிட்டு களவெடுக்க விரும்ப மாட்டான். எந்த வீட்டுல நகனத்து ஈகுதோ, வசதி வாய்ப்பு ஈகுது, சொத்து செல்வம் ஈகுது, தங்கம் வைடூரியம் ஈகுது, இந்த வீட்டுக்குள்ள போய்தான் களவெடுக்க மாப்பான். ஏன்? அங்க போனாதான் அவன் தேவை பூர்த்தி ஆகும். அதே போலதான் சைத்தான் ஒரு மனுஷன் ஈமான கலட்டணும் என்றா, அவன் உள்ளத்துல ஈமான் ஈக்கும், அப்பதான் கலட்டையும். ஈமான் இல்லாத ஒத்தம் வந்து கேட்கிறான், தொழுறம் இல்ல, ஓதுரம் இல்ல, ஒன்றுமே இல்ல வாழ்க்கையில் அமளிபாத. இப்ப இவன் வந்து கேட்கிறான், அல்லாஹ் ஈக்கா இல்லையா, சொர்க்கம் ஈக்கா இல்லையா? இவனுக்கு சந்தேகம் வந்தா என்ன வராட்டி என்ன, இவனுக்கு தான் ஈமானே இல்லை, இவன் சந்தேகத்துக்கு பதில் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இவனுக்கு உள்ளத்துல ஒரு துளியும் ஈமான் இல்ல. ஈமான் தாரிகளுக்கு இப்படி சந்தேகம் வந்தா விளங்கிக்கோங்க, வஸ்வாஸ்ல முதலாவது வகை ஷைத்தான் எங்களோட விளையாட பாக்குறான், எங்கட ஈமான கலட்டமாக்குறான், எங்கட ஈமான் பரிசுத்தம், அது சுட்டிங்தான் எங்கட ஈமானோட விளையாடுறான்.
இதுல நாங்க மாட்டிக்கொள்றோம். இதுக்குதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமான்தாருக்கு இப்படி சந்தேகம் வந்தா பரிசுத்தமான ஈமான்டா அடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல மனிதன் ஒரு நாளும் ஒரே கான்சென்ட்ரேட்ல தொழ மாட்டான். இங்க இருக்கிற யாருக்கும் சொல்லலாம், மிம்பர்ல இருக்கிற நானும் 100% அல்லாட சிந்தனையில தான் நான் தொழுறேன்னு யாருக்கும் சொல்ல. அப்படி சொல்ல நேல. இது நான் செல்லல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸுகளை சம்பவங்களை கொஞ்சம் பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுது கொண்டிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கதவை தட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டு கதவை திறந்துட்டு வந்து தொழுதாங்க. ஹதீஸ் 100% கான்சென்ட்ரேட். நான் தொழுவேல மட்டும்தான், வேற சிந்தனையே இல்லை, யாருக்கும் சொல்ல. ஏண்டா அப்படி தொலை கஷ்டம். ஏனென்றா ஷைத்தான் ஒரு வகையான ஷைத்தானிக்கிறான், ஹின்ஸப். இந்த ஹின்ஸப் என்ற ஷைத்தாண்ட வேலை தொழுற மக்களை குழப்புற சிந்தனையை கொண்டு வா. பல சிந்தனைகள் வரும். வாழ்க்கையில் ஒரு விஷயம் நினைவே வராது. தக்பீரை கட்டினா அது நினைவு வந்துடும், தக்பீரை முடிஞ்சா அது மறந்துடும். நீங்க பாருங்க, தேவையில்லாத எல்லா சிந்தனையும் வரும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. நான் மீட்டி சொல்றேன், பேச்ச தவறா மட்டும் விளங்கிடவாங்க. இதை விளங்குறதுக்கு ஒரு தனி ஒரு அறிவு தரணும். என்னென்ன வஸ்வாஸ் என்ற லேசான விஷயம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தந்த ஒரு பாடம், இது விளையாட்டாங்க. அதனால கண்ணியமிக்கவர்களே, 100% ஒரு மனிதன் தொழுகையில அதே கவனத்தோட தொழுகிறது ரொம்ப சிரமம். அதுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அஸ்ஸலா அல்லதி லா வஸ்வஸத ஃபீஹா இன்னமா ஹிய ஸலாத்துல் யஹூத வன் நஸாரா. சொன்னாங்க, ஒரு மனிதன் 100% தொழுகையில எந்த ஒரு வஸ்வாசும் இல்லாம, எந்த ஒரு குழப்பமும் இல்லாம மொத்தம் தொழுகையிலும் என்றா அது யஹூதி நஸாராக்கள் மட்டும்தான் தொழுகையிலும் என்றா. இது அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கவுல். யாருக்கும் அப்படி சிந்தனை இல்லாம தொழுகையிலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில முஃமின் நாங்க ஒழுங்கு அமல் செஞ்சு கொண்டு போறோம், வாழ்க்கையில பேணுதலை அழிக்கிறோம். எங்களுக்கு இந்த சந்தேகம் வாரதீகுதே, இது ஷைத்தான் எங்களுடைய ஈமானோட விளையாடுறான் என்றதை விளங்கி கொள்ளும். அவ இந்த சந்தேகங்களுக்கு எங்களுக்கு பாவம் ஈக்கான், பாவம் ஒன்றை செஞ்சு பார்த்தா நல்லமே என்று சிந்திக்கக்கூடிய நேரம் இதுக்கு பாவம் எழுதப்படுமாண்டா எழுதப்பட மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ் தஜாவஸ லி உம்மதி அம்மா வஸ்வஸத் அவ் ஹத்தஸத் பிஹி அன்ஃபுஸஹா மா லம் தஅமல் பிஹி அவ் தகல்லம். சொன்னா இவர் நினைக்கிறார், சிந்தனை வருவது, அந்த சிந்தனை இவர் அமல் செய்யல. நோன்பு விடுவோமான்னு நினைச்சா நோன்பு விடுபடாது. அத போலதான் இவர் பாவம் செய்யணும் என்று நினைக்கிறாரு, நன்மை செய்யணும் என்று நினைச்சா நன்மையை செய்யாம விடுறார். ஒருத்தர் தஹஜ்ஜு தொலை நியத்து வச்சார், தஹஜ்ஜு தொலை கிடைக்கல, ஆனா தஹஜ்ஜு தொழுத நன்மை அல்லாஹ் கொடுப்பான். ஏதோ எப்படியோ மிஸ் ஆகிட்டாரு, தூக்கம் மிகச்சிட்டு ஏதோ ஒரு காரணம், ஆனா நன்மை கிடைக்கும். பாவத்துக்கு நியத்து வச்சா பாவத்துக்குரிய பாவம் எழுதப்பட மாட்டாது, அதை செய்யற வரைக்கும். அவ இந்த எண்ணங்களுக்கு பாவம் இல்லை. அவ இந்த எண்ணங்களை நாங்க என்ன செய்யணும் என்றா தொடர்ச்சியாக்கி கொள்ளக்கூடாது. தக்பீரை கெட்டுறாரு, ஒரு தேவையில்லாத எண்ணம் வருவது, இந்த எண்ணத்தை அப்படி கண்டினியூ பண்ணி கொண்டு போறாரு. இவர் தக்பீரை கெட்டி பாத்தியா ஓதி சுண்ணத்தான சூற ஓதுறதுக்கு டைம் ஒன்று போகும். நாங்க அது வரைக்கும் இதை கொஞ்சம் யோசிப்போம், இது கணக்கொண்டு போட்டுக்கொள்வோம், இதோட கொஞ்சம் பார்த்து முடிச்சிருவோம். இந்த சிந்தனையை இவர் அப்படி தொடர்ச்சி ஆக்குறாரு, இது பிற. அதுதான் ஒரு பெரியோர் இமாம் கிட்ட வைத்து ஒரு மனிதன் கேட்டாரு, ஷேக் எனக்கு தொழுகையில இப்படி எல்லாம் சிந்தனை வருவது, இந்த சிந்தனைக்கு நான் என்ன செய்யறது, எனக்கு சரியான கஷ்டமாயிரு. அவங்க சிம்பிள், அவங்களோட கேள்வி ரொம்ப பெருசு. ஒரு சிம்பிள் அவர் பதில் சொன்னாரு, ஹியாலாத்கா ஆனா புனானகி. சொன்னாங்க, ஒரு மனுஷன் தொழக்கூடிய நேரம் சிந்தனை வாரது பிழை இல்லை, ஆனா ஹியாலாத்கா லானா புனாஹேண்டா சொன்னாங்க, சிந்தனைய கொண்டு வாரது தான் பிழை. என்ன பேச்ச விளங்குறீங்கன்னு நினைக்கிறேன். சிந்தனை வரும், ஷைத்தான் குழப்புவான், சிந்தனை வாரது பிழை இல்லை, அதை தொடர்ச்சியாக்குறதும் சிந்தனையை நாங்க எடுக்கிறதும் தான் பிழை. அப்ப ஒரு மனிதனுக்கு 100% தொழ முடியாது, 100% அமல் செய்யலாம். எப்படி? ஒரு சிந்தனை இல்லாம இப்படி சந்தேகங்கள் வராம அமல் செய்யலாம்.
வஸ்வாஸ்ல முதலாவது நிலைமை இதுதான். இது ஆபத்தான நிலைமை இல்லை. சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்கள் வரக்கூடிய நேரம் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு நிலைமையை ஷைத்தான் மூலம் எங்களுக்கு சோதனையா தந்திக்கிறான்? இப்படி ஒரு நிலைமை எப்பயாவது யோசிச்சுக்கிறோமோ? அல்லாஹ் தஆலா நினைச்சேன்டா தொழக்கூடிய நேரம் ஒரே சிந்தனையில தொலை வைக்கணும். எங்களை ஒரே சிந்தனையில தொலை வைக்காம ஷைத்தான் மூலமா இப்படி ஒரு சோதனையை தரதுக்கு காரணம் என்ன? மனுஷன் இபாதத்தால அபுதியத்தை வெளிப்படுத்தும். அவன் இபாதத் செய்யறான். இபாதத் செஞ்சாலும் அல்லாஹ் கிட்ட பெருமை வாரல்ல, நாங்க இபாதத் செஞ்சுக்கோம் தான். அதுதான் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுது முடிஞ்சதுக்கு போற முழு உலகத்துல எங்க சரி ஒரு மஹல்லால, முழு ஸ்ரீலங்கால அல்ல, முழு உலகத்துல ஏதாவது ஒரு இமாம் இல்லாட்டி மக்மூம்கள் தொழுந்து சலாம் கொடுத்த உடனே முத வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சலாம் கொடுத்தவன் என்ன வார்த்தை? அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் நீ மன்னிச்சு போயா. ஏன் மன்னிப்பு? பாவம் ஒன்று மன்னிப்பு தான். ஏன் மன்னிப்பு கேட்கும்? பாவம் செஞ்சா மன்னிப்பு கேட்கும், அமல் செஞ்சுட்டு ஏன் மன்னிப்பு கேட்கும்? பிராக்டிக்கல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தாராங்க, ஒரு அமல் செஞ்சதுக்கு போறோம் நீங்க பெருமை பேசுறது இல்லை, பாவ மன்னிப்பு கேட்கும். நான் செஞ்ச சுஜூத் அல்லாஹ் கிட்ட கபூல் செய்யற அளவுக்கு தகுதி இல்லை. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் கஅபா உள்ளுக்கு போயிட்டு 2 ரக்காத் தொழுவாங்க. சுன்னத் 2 ரக்காத்ல முழு குர்ஆன் ஓதுவாங்க. யார் சார் ஒரு இமாம காட்டையுமா 2 ரக்காத்ல முழு குர்ஆன் ஓதுறீமா? இப்பாங்களா ஈக்கும். ஆனா யூசுவலா வளமே அவங்களுடைய வேலை. 2 ரக்காத் தொழுக சுன்னத், முழு குர்ஆன் ஓதுவாங்க. ஓதிட்டு துஆ கேட்பாங்க. எப்படி தெரியுமா? மா அபத்னாக ஹக்க இபாதத்தி, யா அல்லாஹ் உன்னை எப்படி அமல் செய்யணும் அப்படி செய்யலையா? யாருடைய துஆ? 2 ரக்காத்ல முழு குர்ஆன் ஓதின மனுஷன்ட பணிவிது. நாங்க இந்த 4 ரக்காத்ல குல் வல்லாஹு குல்லவது பிரபில் பலக்கை ஓதிட்டு நாங்க பேசுற பெருமை. இவர் 2 ரக்காத் ஒன்று தொழுந்தேன்டா இவருக்கு நினைவு மேராஜுக்கு பேச்சு வந்தேன். பெரிய பேச்சு, அப்படி பேச்சு. 4 தொடர்ச்சியா ஒரு 3 மாசம் 4 மாசம் தஹஜ்ஜுதுக்கு எழுப்பினாருண்டா இவருக்கு நபிப்பட்டம் கிடைச்சவன், நுபுவத் கிடைச்சவன். யாரோட பேசுறல்ல, கதைக்கிறல்ல, பெரிய பெருமை. இல்லாடி தொடர்ச்சியா ஒரு 4-5 மாசம் சுபோக்கு வந்துட்டார் இமாம் ஜமாத்து. வந்தா கேட்கிறேன், என்ன ஜமாத்து காணலோலே, வாங்க வாங்க கொஞ்சம். எல்லாம் ஒரு நாளும் ஒரு முஃபிந்தார் இப்படி பேச மாட்டான். விளக்கிக்கோங்க, இப்படி பேசுறானே உன் மோட எரியும். அமல் செஞ்சுட்டு பெருமை பேசுறவன் தக்குவாதாரியா இல்ல. அமல் செஞ்சா வாய மூடிட்டு பேசிடுவான். அவனை பார்க்கணும். புத்தி செல்ற மாதிரி புத்தி செல்வான், பெருமையில புத்தி செல்றது. நாங்க தான் செய்யறோமே, நாங்க கொடுக்குறோம், நாங்க கொடுக்காம ஏய்க்கிறோம். இப்படி என்றெல்லாம் அமல் செஞ்சுட்டு பெருமை பேசுறோம், அவன் ஒரு நாள் தக்குவாதாரியா இல்ல. இதுக்குதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிராக்டிகல்ல சொல்லி தந்தாங்க. அல்லாஹ் படிச்சு தாரான். அமல் செய்யக்கூடிய நேரம் ஏன் இப்படி சிந்தனை வருவது? ஈமானோட ஈக்கிறோம், ஈமான்ல ஏன் சந்தேகம் வருவது? நீங்க பணிவு வரணும். அல்லாஹ் கிட்ட இன்னும் பாவ மன்னிப்பு செய்யுங்க, யா அல்லாஹ் இந்த தன்மை விட்டு நீ பாதுகாத்துக்கோ. இப்படி எல்லாம் சிந்தனை வருவது, ஓண்ட மேலே சந்தேகம் வருவது யா அல்லாஹ், நபியிட மேலே சந்தேகம் வருவது யா அல்லாஹ், கபரே நான் சந்தேகப்படுறேன் யா அல்லாஹ். அல்லாஹ் கிட்ட பணிவை கேட்கணும் என்று அல்லாஹ் விரும்புறாங்க. இதுக்குதான் அல்லாஹ் இந்த முதலாவது வகையான சோதனை மனுஷனுக்கு தான். இது முதல் வகையான வஸ்வாஸ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2வது ஒரு வகையான வஸ்வாஸை சுருக்கமா சொல்றேன். 2வது வகையான வஸ்வாஸ் எந்த மனுஷன் கிட்ட வெளியாகுதோ இது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமை. இந்த வஸ்வாஸ் உங்களோட குடும்பத்துல, மஹல்லால, சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள்ல இப்படி யாராவது இவங்களை அடையாளம் கண்டேண்டா இவங்களுக்கு கட்டாயம் ட்ரீட்மெண்ட் செய்யும். வைத்தியம் செய்யாம இது சோமாகாது. அதிகமா சின்ன பிள்ளைங்க ஓதுறவங்க அதிகமானவங்களுக்கு இந்த விஷயங்கள்ல வஸ்வாஸ் வரும். நிறைய கொலைப்புரை டீனேஜ்ல இருந்து தான் இது ஆரம்பிக்கும். ஒரு 30 வயதுக்குள்ளால அதிகமானவங்க கஷ்டப்படுவாங்க இந்த வஸ்வாஸ். அதுதான் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதீத சந்தேகம், அதிகப்படியான சந்தேகம் உள்ளது. இது 2வது நிலைமை. இது ரொம்ப பயங்கரமான நிலைமை. கொஞ்சம் பாருங்க, இது ஆரம்பிக்கிறது எங்கேண்டா வுதுல இருந்து தான் இது ஆரம்பிக்கும். ஷைத்தான் 1வது வுதுல கொண்டு வருவான். எத்தனை தடவை? 3 தடவை கழுவிப்பாரு. 3 தடவை கழுவினா இல்லையா? கை 3 தடவை கழுவி பட்டுச்சா திருப்பி கழுவுவார். இப்ப கை கழுவினது ஓகே, மோத்த 3 தடவை கழுவினா மோத்துக்கு போவார். இப்ப மோம் கழுவி முடிஞ்சா வாய் கொப்படிக்கல போல நீயத்து வைக்கலப்பா, இப்ப திருப்பி ஆரம்ப கட்டத்திலிருந்து போவார்.
இப்படி செஞ்சு 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 இருப்பார். அதே போல ஒரு மாய உது செஞ்சுட்டு சிலவங்க உது எடுக்க தான் போவாங்க, குளிச்சுட்டு வருவாங்க, உடம்பெல்லாம் ஃபுல்லா நலஞ்சி கண்டிப்பி. சிலவங்க வருவாங்க தொழுகையில தக்பீர் கெட்டுவாரு 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 நீயத்தை வச்சுக்கொள்ளே ஆகுது. நான் சொல்ற விஷயம் இந்த வஸ்வாஸ் இல்லாதவங்களுக்கு பெருசா படாது, இந்த நோய் இல்லாதவங்களுக்கு பெருசா இது விளங்காது. ஆனா இந்த நோய் அதிகமானவங்களுக்கு ஈகிது. நீயத்து வைக்க சரியான கஷ்டம். வெப்பாரு வெப்பாரு வெப்பாரு, இமாம் சலாம் கொடுத்து முடியும், அப்பதான் அல்லாஹ் அக்பர் எழுவார். இவர் நினைக்கிறது பேணுதல் என்று. இவங்களோட உள்ளத்துல நினைக்கிற இவங்க நான் பேணுதலா தொழுகிறேன், அடுத்தவனோ சும்மா கண்டமாய் ஒரே தடவையில நீயத்து வச்சு தொழுகிறான், நான் பேணுதல் என்று. இது பேணுதல் அல்ல, இது பேணுதலுக்குரிய அடையாளம் அல்ல. டொய்லெட் போவார் பாருங்க, சிறுநீர் கழிக்க போறார், யூரின் போறார். வளமையா உலகத்தை படைச்சனாலே இந்த காலம் மட்டும் எத்தனையோ மனிதர்கள் போறாங்க வாராங்க கிளீன் பண்றாங்க. ஆனா இவருக்கு மட்டும் ஒரு அலாதியான ஒரு பக்குவம். போவாரு, குளிச்சுட்டு தான் வருவாரு. அங்க இங்க பட்டிக்குமா, மேல தெரிச்சிக்குமா, சந்தேகம் உள்ளத்துல ஒரு அதீத ஒரு சந்தேகம். குளிப்பார், பரதான குளிப்பு என்னது, பருந்தே ரெண்டே ரெண்டு தான், நீயத்து வைக்கிறே ஒத்தாமி பதனி மில்மா ஃபுல்லா அப்படியே தண்ணீரை கொண்டா அப்படியே வளைச்சு கொள்ற முடிஞ்சு இவ்வளவு தான். ஆனா இவரு பாப்பாரு அங்க பட்டிக்குமா இங்க பட்டிக்குமா. நாங்க குளிக்கிற குளியில நாங்க குளிச்சே மட்டுமல்ல, பாத்ரூமை சேர்த்து குளிப்பாட்டிடுவோம், பாத்ரூமும் பரலான குளிப்பு குளிச்சிடும். அந்த அளவுக்கு குளிச்சுட்டு வாரு தண்ணியை வேஸ்ட் பண்ணி. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல கொஞ்சம் தண்ணியோட பற்றாக்குறையாயிடுச்சு. அந்த நேரம் 2 கோப்பையை வச்சு பேணுதெல்லாம் பார்ப்பாங்க, அது செய்வாங்க இது செய்வாங்க. இந்த காலத்துல குழி குழி குழின்னு குளிச்சு முங்கி எலும்பி குளிச்சதுக்கு பிறகு சந்தேகம், சும்மா சேர்ந்த புரட்டி பின்னுக்கு தண்ணி பட்டோ தெரியாது, இப்படி சந்தேகம் குளிச்சு கொண்டே இருப்பார். வெளியே வரப்போல ஊறி வெள்ளையாவி. இதுக்கு சொல்ற அதீத சந்தேகம். சின்ன பிள்ளைகளை குளிப்பாட்டி வெளியே எடுக்கிற மாதிரி தான், அது ஊறி நட்டுக்கி கொண்டு இருக்கும், அத மாதிரி வெளியில வருவார். இந்த நோய் சரியான ஆபத்து. இது மார்க்கத்துடைய லைன்ல, நீங்க ஷரியத்துல உலமாக்கள் கிட்ட கேளுங்க, ஷரியத்துடைய லைன்ல இது ஒரு நோய். அதே போல சைக்காலஜிக்கல் மன ரீதியாகவும் இது ஒரு நோய். இதுக்கு சைக்காலஜியில பேர் சொல்றது ஓசிடி என்று சொல்றது. ஓசிடி என்றா ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் என்று சொல்லுவாங்க. என்ன சுழற்சி நோய், இது ஒரு நோய். இது இவங்க பேணுதல் என்று அதிகமானவங்க நினைக்கிறாங்க. முதலாவது இந்த நோய் இருக்கிறவங்க விளங்கி கொள்ளணும், இது எனக்கு வந்திருக்கிறது ஒரு டிசார்டர், ஒரு நோய். இது நோய் என்று விளங்கினாத்தான் இவங்களுக்கு மருத்துவம் செய்யுது. இதை நோய் என்று இவங்க விளங்காட்டி இவங்க இப்படியே தான் நிற்பாங்க. இது இதுல மட்டும் தொடர்ச்சியாவாது. இந்த புதுல குளிப்புல டொய்லெட்ல தொழுகையில மட்டுமல்ல, தொடர்ச்சியா போகும். இந்த நோய் ஒரு மனுஷன் கிட்ட இருந்தா ஒன்னாவது போகணும் ஒரு ஆலிம் கிட்ட, நல்ல வஸ்வாச பத்தி விளப்ப மீகிற ஒரு ஆலிம் கிட்ட போகும். தகுதியான ஒரு ஆலிம் கிட்ட வைத்து வஸ்வாசுடைய நிலைமையை சொல்லும். அவரை இடம் காணணும், ஒரு வஸ்வாஸ்ல எந்த கேட்டகரி என்ன நிலைமையில இருக்கிறாருன்னு. ரெண்டாவது கட்டாயம் இவர் போகணும் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போகும். ஏனென்றால் இது மன ரீதியான ஒரு பிரச்சனை. இவர் அப்படி நினைச்சு கொள்றதால அதீத சந்தேகத்தால சில தெரப்பியுடைய மருத்துவ நிலைமைகளுக்கு கட்டாயம் போகணும். அப்படி இதுக்கு மருத்துவம் செய்யலையா வாழ்க்கையில இவரும் நிம்மதியை அளிக்க மாட்டாரு, இவரால சுத்திக்கிறவங்களும் நிம்மதியை அளிக்க மாட்டார். இது அப்படியே நாங்க வளர விட்டோம் என்றா, இந்த வுதுல தொழுகையில இது எப்படி வளர விட்டோம் என்றா, இது எங்க போய்த்து நிற்கும் என்றா, கொஞ்சம் பெருசாவினதுக்கு போற பாருங்க, பெண்களுக்கு அதிகமாக ஈகும் இந்த நோய். ஒரு பயணம் கொண்டு போறத வந்துட்டான், வந்து பயணம் பெய்து கொண்டு ஈகிறோம் வாகனத்துல, கதவை மூடினா இல்லையான்னு தெரியாண்டுவோம். இந்த நோய் ஈக்கு பாரு, கேஸ ஆஃப் பண்ணினா நினைப்பா. இது அன்றாட வாழ்க்கையில இது தொடர்ச்சியாகும், தாயமாகும். அப்படி வரும் இந்த நோய். கதவை மூடினா இல்லையா, கடையை மூடிட்டு வந்தீப்பா, திருப்பி நைட்டுக்கு ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவார். மூடினா 2 லோக்கம் போட்டிக்கிறேன். சந்தேகம், அதீத சந்தேகம். இப்படி வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலே யாரையும் லேசா நம்ப மாட்டாங்க, எல்லாத்தையும் சந்தேக பார்வையோட தான் பார்ப்பாங்க. மனைவியை பார்க்கிற விதம், அவ வாழ்றது பெரிய ஒரு சவாலாகிக்குமே, அவரோட சரியான கஷ்டம் வச்சுட்டு போகேதான். சில கணவன்மார், எங்களுக்கு சில கேசஸ் வந்துச்சு வஸ்வாஸ்ல, சில கணவன்மார் வெளியால ஊட்ட லொக் பண்ணிட்டு போறான், ஊட்ட லொக் பண்ணிட்டு போறான். நைட்டுக்கு தூங்கக்கூடிய நேரம்
லாக் பண்ணி சாவி எடுத்து அவங்க வச்சுக்கொள்றான். ஏன்? அவ்வளவு சந்தேகம், மனைவியிட மேல சந்தேகம். நிம்மதியை இவங்களுக்கு வாழ கஷ்டம். உலகத்துல நம்பிக்கை வைக்கிறதுக்கு இவங்க சரியான கஷ்டம். இவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு சோதனை வந்துட்டேன்டா, பிரச்சனை ஒன்று வந்துட்டேன்டா, இவங்க உடனே பாக்குறது என்னையோட யார் யார் கோபமாகிறான். உதாரணத்துக்கு ஒரு 4 பேர் அவரோட கோபமாகிறான். இந்த 4 பேரும் இவரை பாக்குறேன் இல்ல, அவரோட சப்ஜெக்ட் அவரை தேடுறேன் இல்ல, அவன் அவனோட வேலையை பார்த்து நீக்கிறான். ஆனா என்ன 2 பேரும் பேசி கொள்றல. இவர் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த 4 பேரை தான் சந்தேகப்படுவார். இந்த 4 பேர்ல எவனாவது ஒருத்தம் தான் அடியும், எனக்கு நடந்தியும் இவனாலதான். இது வாழ்க்கையில இப்படி தொடர்ச்சியா போகும். சுருக்கம், இவங்களும் நிம்மதியா ஈக்க மாட்டாங்க, சுத்தி ஈக்கிறவங்களும் இவங்களால நிம்மதியா ஈக்க மாட்டாங்க. என்னையமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஈக்கக்கூடியவங்க அதிகமா. இந்த கேசஸ் முக்தி சில கேஸ் எப்படி என்றா கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ தெரியா, பாதையில நடப்பாங்க, தூரத்துல ஒரு நாய் ஒண்டி பாதையில நடந்து போவாங்க. இந்த வஸ்வாஸ்ல 2வது நிலைமையால பாதிக்கப்பட்டோம். நாயை கண்ட உடனே இவங்க வீட்டுக்கு போவாங்க, யாருக்கும் தெரியாம அவங்களோட உடுப்ப 7 தடவை கழுவி மண்ணை போட்டும் கழுவுவாங்க. நீங்க தேடி பாருங்க. ஆனா இவங்க யாருக்கும் இவங்களோட விஷயத்த சொல்ல மாட்டாங்க, அமைதியா தான் இருப்பாங்க, காட்டிக்கொள்ள மாட்டாங்க. இந்த பிரச்சனைக்கு ரோட்ல பெண்ணோட நடந்து போறா, அந்நிய பெண் பார்த்து படுவது, ஓடி வந்து வீட்டுல குளிச்சிருவான். ஏன்? சந்தேகம், எனக்கு என்ன சரி நடந்தீங்குமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற சூரா இந்த கட்டத்தில் இறங்கிச்சுன்னு எங்களுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சில சூனியங்கள் செய்யப்பட்டுச்சு. இதுல ஒரு சூனியம் எப்படியாப்பட்ட சூனியம் என்றா, ஒரு மறதியை ஏற்படுத்தினாங்க வாழ்க்கையில். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறாங்க எப்படி என்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னையோட குடும்ப வாழ்க்கை வாழவே மாட்டாங்க. சில நேரத்துக்கு வாழ மாட்டாங்க, வாழ்ந்ததை போல நினைப்பாங்க. சில நேரம் என்னையோட வாழ்வாங்க, ஆனா நாங்க குடும்ப வாழ்க்கை வாழலன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்குதான் இந்த 3 சூரா மின் ஷர்ரில் வஸ்வாஸில் கன்னாஸ் 3 சூரா ஓதின பிறகு தான் இது இல்லாம போச்சு. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது இந்த நோயின் தான் சமூகத்துல இனம் காணும். டொய்லெட்டுக்கு போனா நேரம் டைம் ஒன்று எடுக்குதா, பிள்ளைகளை கொஞ்சம் தேடி பாரு, இப்படி ஒரு நோயால பாதிக்கப்பட்டீங்கா, வஸ்வாஸ் என்ற இந்த நிலைமையால பாதிக்கப்பட்டீங்கா, கொஞ்சம் அதிகமா பொம்பளை பிள்ளைகளை தேடி பாரு. சில நேரம் மீப்பாங்க, வெளியே வர மாட்டாங்க. சில உம்மமாரும் அவங்களுக்கு விளப்பம் கொண்டு இல்லை, பொம்பளை பிள்ளை அப்படிதான் போனா நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றது. இது 1 hour 40 நிமிஷம் உள்ள அப்படியே உள்ள தேடி பாக்குறல என்ன நிலைமை இருக்குது. தேடி பாக்காட்டி இவங்களோட முழு லைஃபும் பிரச்சனையா முடியும். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது இந்த நோய் ஈக்கிறவங்க இது ஒரு நோய் என்று விளங்கிப்போம். இது ஒரு பேணுதல் இல்ல. ரோட்ல எங்கேயோ போற பொம்பளை அவ கண்டுட்டு ஓடி போய் குடிக்கிற பேணுதலா? இது பேணுதல் இல்ல, இது ஒரு நோய். நான் ஒரு நோயால பாதிக்கப்பட்டுகிறேன்னு உணரணும். அதே போல அவர் சொல்லணும், அவர் நினைச்சு கொள்ளணும், இந்த நோய்க்கு நான் மருத்துவம் செய்யணும், இப்படி அவர் சொல்லணும். ஐரோப்பிய நாடுகள்ல ஒரு மஜல்லால படிச்ச ஞாபகம், சில ஐரோப்பிய நாடுகள்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய இந்த நோயாளி இருக்கிறாங்க. இந்த நோயாளிகளுக்கு மருந்து கொடுக்கறத தாண்டி சில தெரப்பி கொடுக்குறாங்க. எப்படி என்றா, சில நோயாளிகளை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்றாங்க, காலையில விடிஞ்சதுக்கு பின்னால நீங்க ஒரு 100 தடவை நான் சொல்றத நீங்க சொல்லும். பாருங்க எப்படி கொடுக்குறாங்க. என்னென்றா, எனக்கு எந்த நோயும் இல்லை நான் சுகமாகிட்டேன், எனக்கு எந்த நோயும் இல்லை நான் சுகமாகிட்டேன் என்று 100 தடவை சொல்லுங்க. நீ சொல்ல சொல்ல அவங்களோட உள்ளத்துல நான் ஒரு நோயாளி இல்லை என்ற எண்ணம் வரும் என்பதாக சில ஐரோப்பிய மருத்துவர்கள் எழுதிக்கிறாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி சிக்கரும் தரப்பட்டு இல்லை, மாஷா அல்லாஹ். அதை விட பலமான திக்கர்கள் தரப்பட்டு இஸ்லாத்துல. நாங்க அப்படி உட்கார்ந்து சொல்லி கொண்டீங்க தேவையில்லை, நான் ஒரு நோயாளி இல்லை, நான் ஒரு நோயாளி இல்லைன்னு. அதை விட பலமான திக்கர்கள் எங்களுக்கு அப்படி நினைச்சா இவனுக்கு வேற நோயோடு இருக்குது, நாங்க நோயாளி இல்லைன்னு சொல்லிடல. இது சில ஐரோப்பிய மருத்துவர்கள் இப்படி ஒரு தெரப்பியோடு கொடுத்துக்கிறாங்க. நான் சொல்ல வார என்னண்டா, அதே போல இவங்களோட விளங்கணும், இந்த நோய்க்கு நான் மருத்துவம் செய்யணும். மருத்துவம் செய்யாம இந்த வஸ்வாஸ் சோமாகான், இதை சோமாக்கலாம். இவர் உள்ளத்துல கபூல் செய்யணும், இந்த நோய்க்கு நான் மருத்துவம் செஞ்சாதான் எனக்கு இந்த நோயிலிருந்து வெளியே வரையுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, 2வது உலகத்துல என்ன நடந்தாலும் இவர் உறுதி கொண்டு எடுக்கணும். வுதுல இவருக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிறேன்டா, வுதுல இவர் உறுதியா எடுக்கணும், நான் என்னுடைய முகத்தை உறுப்புக்களை
3 தடவை தான் கழுவன். இதுதான் சுன்னத். 4வது தடவை நான் கழுவ மாட்டேன். யாரு வந்து முன்னுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்த போல ஒரு தோற்றமீகிற மனுஷன் வந்து சொன்னாலும் நான் 4வது தடவை கழுவுறல்ல. தக்பீர் 1 தடவை தான் நான் கெட்டுவன். 2 தடவை 3 தடவை 10 தடவை நான் கெட்ட மாட்டேன் என்ற உறுதி உள்ளத்துல எடுக்கணும். ஏன் மனசுல எடுக்கணும் என்றா இது ஒரு மன ரீதியான பிரச்சனை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ஒரு நாலு மனிதர்கள் ஒரு அளவுக்கு மேல கஷ்டப்படுத்துறது, கஷ்டப்படுத்த மாட்டான். லேசா அமல் செய்ய அல்லாஹ் வச்சுக்கிறான். நாங்க தான் கஷ்டமாக்கி கொள்றோம். நாங்க ஒரு டாய்லெட்டுக்கு போறோம், நாங்க சுத்தம் செஞ்சுட்டு வந்துட்டோம், அதுக்கு பின்னால வெளியாகினா அது வேற விஷயம். அதுக்காக வேண்டி இதுக்கு போற வரும் நான் எதிர்பார்த்து காத்திக்கணும், வந்தா கழுவோம் வந்தா கழுவோம் இப்படி எதிர்பார்த்து கொண்டீங்கன்னா காலம் முழுக்க டாய்லெட்ல தான் ஈக்கணும். இது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லல, எங்களை ஒரு அளவுக்கு மேல கஷ்டப்படுத்துறது. அதுதான் பாருங்க, கடைசியா வந்து இந்த மரம் கொத்தி என்ற ஒரு பறவை வந்து எல்லாருக்கும் தெரியும். இந்த மரம் கொத்தி வந்து எல்லா மரத்தையும் ரொம்ப லேசா கொத்திடும். ஆனா கொத்துற மரம் எல்லாம் லேசான மரம் இல்லை. மாமரம் லேசான மரம், ஒரு மனுஷனுக்கு கையால் அடிச்சு உடைக்கல. மாமரம் ஒண்ணு ஏலா சரியான பலமான மரம், மாமரம் ஆலமரம் இப்படி பெரிய பெரிய உறுதியான மரங்கள் எல்லாம் இந்த மரம் கொத்தி. ஆனா எங்கட பார்வையில லேசான ஒரு மரம் வாழைமரம். இந்த வாழைமரத்துல கொத்தினா மட்டும் இது மாட்டிக்கொள்றது. அப்ப எங்கட பார்வையில உறுதியான மரம் எல்லாம் மீன் கொத்துது, லேசான மரத்தை போல கொத்தினா மாட்டிக்கொள்றது. அல்லாஹ் அந்த வாழை மரத்துடைய வேர்களை ரொம்ப உள்ளிக்கக்கூடிய நார்களை உறுதியா வச்சு என்ன செல்ல வாரம் என்றா, இந்த வாழை மரம் எங்கட பார்வையில ரொம்ப பலகீனமான ஒரு மரம், மாமரம் உறுதியான மரம். ஆனா எங்க சரி நாங்க பாத்திக்கிறோமா, வாழை மரம் சுமக்கிற அளவுக்கு ஒரு கொலைய மாமரம் சுமக்காது. சின்ன சின்ன காய்களை தான் சுமக்கும். எவ்வளவு உறுதியா இருந்தாலும் அதுக்கு அவ்வளவு தான் சுமக்கேது, அது அவ்வளவு தான் பாரம் சுமக்கேது. வாழை மரம் எவ்வளவு உறுதி இல்லாம இருந்தாலும் பெரிய கொலைகள் நம்ம அதுக்கு சுமக்கேது. 1 இல்ல 2 கொலையும் சுமக்கும். அவ்வளவு மரத்துடைய விஷயத்திலே அல்லாஹ் சுமக்கேலாத பாரத்தை கொடுக்க மாட்டானேண்டா மனுஷன் விஷயத்துல தருவான். காரணம் அல்லாஹ் ஒரு நாள் உங்களுக்கு ஏழுமான மட்டும் அல்லாஹ் பயந்துடும், உன சக்திக்கு மீறி கஷ்டப்படவும். இதுதான் குர்ஆன் சரி. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் அமல் செய்யறோம் தான். இந்த அமலை தடுக்கிறதுக்கு பலவிதமான முயற்சியில் ஒன்றுதான் ஷைத்தானின் மூலமாக வசாவிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பயங்கரமான நோய். இந்த நோயை இனம் காணுங்க. இந்த நோய் இதேண்டா கட்டாயம் ஒரு ஆலிம் கிட்ட போங்க, தகுதியான மருத்துவர்கிட்ட போங்க, இதுக்கு வைத்தியம் செய்யுங்க. எங்களுடைய அமல்களை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கு வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிச்சிருவாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயா. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவோடு எங்களுடைய ரோஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.